ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல காப்பு செய்யுள்ள 10வது பாட்டு பார்க்க போறோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அதாவது இங்க பஞ்சபூதங்கள்ல ஒன்றான காற்று வாயு பகவான் பெற்ற பிள்ளையான ஆஞ்சநேயன் அப்படின்னு. இந்த பாட்டு அனுமாரை பத்தின பாட்டு தான். அஞ்சிலே ஒன்றை தாவி, மறுபடியும் பஞ்சபூதங்களில் ஒன்றான கடலை அதாவது நீர், இந்த இடத்துல கடலை குறிக்குது, கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறாக. ஆறு அப்படின்னா நான் ஏற்கனவே அவ்வாறு இவ்வாறு பின்வருமாறு வரலாறு அப்படின்னு வர திருமுருக ஆற்றுப்படை இதுல வர்ற எல்லா ஆறுமே வழின்னு சொல்லியிருக்கேன். அதனால அஞ்சிலே ஒன்று ஆறாக அப்படின்னா மறுபடியும் பஞ்சபூதங்களில் ஒன்றான வெளியை வழியாக கொண்டு ஆறுயிர் காக்க ஏகி. இந்த இடத்துல ஆறுயிர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அருமை அப்படிங்கிறதுக்கு இன்மை, சிறுமை, அப்புறம் அபூர்வம், அப்புறம் கஷ்டம், இந்த மாதிரிலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அருமைங்கிறது பெருமையை பெருமையையும் குறிக்கும். இந்த இடத்துல பெருமை, அதாவது பெருமை படைத்த உயிரான சீதா பிராட்டி அப்படின்னு அர்த்தம். ஆறுயிர்னா இந்த இடத்துல சீதா பிராட்டியின் உயிரைத்தான் குறிக்குது. ஆறுயிர் காக்க ஏகி. ஏகுதல் அப்படின்னா செல்லுதல், நடத்தல், நடந்து செல்லுதல், போதல், கழலுதல், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சென்றான், சீதையின் உயிரை காப்பதற்காக சென்றான் அப்படிங்கிற பொருள்ல வருது. இது நம்ம ஏன் இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னா, ஏக்கம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் ஹிந்திலையும் ஏக்குன்னு சொல்றாங்க. அந்த ஏக்கம் அப்படிங்கிறது அதாவது விடோயர் இல்லாட்டி தனிமையில வாடக்கூடியது. அப்படி ஏகி அப்படின்னா பெண்பாலை குறிக்கும். அதனால நம்ம விடோயர்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல. விடோயர்னா ஆண், விடோன்னா பெண். அந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய கைம்பெண், தமிழ்ல சொல்லணும்னா கைம்பெண். அந்த மாதிரி, அதாவது ஆறுயிர் ஏகி காக்க அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால ஏகின்னா நம்ம அந்த கைம்பெண்ங்கிற அர்த்தம் எடுத்துடக்கூடாது. ஏன்னா அது கணவன் இல்லைன்னு அர்த்தமாயிடும். கணவனை பிரிந்து இருக்கிறாள் சீதை. இந்த இடத்துல கணவன் இல்லாம இல்லை, அதனால அப்படி அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஆறுயிர் காக்க ஏகி அப்படின்னா சீதையின் உயிரை காப்பதற்காக சென்று அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு. சீதை நிலமகள் பெற்றவள் அப்படிங்கிறதுனால அஞ்சிலே ஒன்று, பஞ்சபூதங்கள்ல ஒன்று நிலம், அதனால நிலமகள் பெற்ற அணங்கை கண்டு. இந்த இடத்துல அணங்கு அப்படிங்கிறது சீதையை தான் குறிக்கும். அதாவது நம்ம என்ன நினச்சக்கூடாது, அணங்கு அப்படின்னா ஏதோ ஒரு பெண்ணை தான் குறிக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அது அணங்குங்கிறது பெண்ணை குறிக்கல. அணங்கு தெய்வத்தை குறிக்கும், அழகை குறிக்கும், ஆனால் பெண்ணை குறிக்காது. நானும் இந்த பாட்டை படிக்கிற வரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் அப்படிங்கிற பாட்டில் திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே அப்படின்னு வருது. அப்போ தமிழ் பெண்ணே அப்படின்னு தானே அர்த்தம். அணங்குன்னா பெண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. அணங்குன்னா தெய்வ மகள்னு அர்த்தம். அதாவது தெய்வாம்சம் பொருந்தியவள், தெய்வ திருமகள் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இங்க அணங்குங்கிறது சீதையை குறிக்கும். அதனாலதான் நம்ம பொதுவா இந்த சாமி ஆடுறாங்கல்ல, அதாவது பரவசம் அடைந்து ஆடக்கூடிய தன்மை, அதுக்கு அணங்காடல்னு பேரு. ஏன்னா தெய்வம் தன்னுள் வந்ததனால் ஆடக்கூடிய வெறியாட்டத்துக்கு அணங்காடல்னு பேரு. அதனால அணங்குன்னா தெய்வத்தை தான் குறிக்கும். இதுல என்ன சொல்றது, நம்ம தமிழ்தாய் வாழ்த்திலேயே தமிழை ஒரு ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரனார் சொல்றதே நம்ம க்ஷமா பிரார்த்தனா ஸ்லோகத்துல, அதாவது சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலேன்னு அதையே பின்பற்றி வந்த பாட்டு தான் இது. இதுல தமிழ் அணங்கே அப்படின்னு சொன்னா தமிழை தெய்வமாக போற்றி ஒரு பெண்ணாக, தெய்வ திருமகளாக உருவகப்படுத்தி வர்ற பாட்டு தான். ஏன்னா அவர் அதாவது நிஜமாவே ஒரிஜினல் மனோன்மணியம் அப்படிங்கிற
நூல்லேருந்து அந்த செய்யுள் அதுலேருந்து எடுக்கப்பட்ட இந்த செய்யுள் தான் இந்த பாட்டு. திராவிட கொள்கை கொண்டவர்கள் இதை வந்து ஒரு தமிழ் தாயா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு, தமிழ் தாய் வாழ்த்தா வச்சுக்கலாம்னு சொல்லி அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதில் உண்மையான ஸ்கிரிப்டில் வந்து ஒரிஜினல் அந்த பாட்டில் எப்படி இருக்கும்னா, தமிழ் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தே உதித்து ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம் இழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு முடியும். இப்போ இதுல நம்ம இதெல்லாம் நடுவில் இந்த வரிகள் எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் பொதுவா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. அதுலயுமே என்ன தப்பு இருக்குன்னா, இப்ப நம்ம வந்து எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் அப்படின்னு இங்க பரம்பொருள்லாம் வருது. அதனால திராவிட கொள்கை வந்து கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டது. ஆனா அதுல இந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்றதெல்லாம் தூக்கணும்னு சொல்லி அதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனா தமிழ் அணங்க விட்டுட்டாங்க. தமிழ் அணங்கு அப்படின்னா அது தமிழ் பெண்ணை கிடையாது, தமிழை தெய்வமாக கொண்டுள்ளது. ஆத்திச்சூடியிலையும் தெய்வம் மரவேல் இருக்கு, அப்புறம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இருக்கு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. எப்படி எங்கெல்லாம் தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுபவம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கணும்னா அப்போ மொத்தமாக தமிழையே தூக்க வேண்டியதான். ஏன்னா தமிழையும் தெய்வத்தையும் பிரிக்க முடியாது. இப்போ கம்பரோட உதாரணத்தையே எடுத்துக்கிட்டா கூட, கம்பராமாயணத்தை நான் வந்து ரொம்ப பிரமாதம், அதில் இருக்கிற தமிழ் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு ராமர் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொன்னால் அது முன்னுக்கு பின் முரணாக இருக்கும்ல. அது மாதிரி தான். அதே மாதிரி தான் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும். யார் கம்பராமாயணத்தை முறைப்படி படிக்கிறாங்களோ அவங்க எந்த காலத்துலேயுமே சமஸ்கிருதத்தை வெறுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சொல் எடுத்துக்கிட்டா இது சமஸ்கிருதத்தோட வேர்ச்சொல் இல்லாமல் ஒரு செய்யுள் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ நான் இந்த ஆறுயிர் காக்க ஏகி அப்படிங்கிறதுலே ஏகிங்கிறதுக்கு சொல்கிறேன்ல, அதாவது அதுக்கு சமஸ்கிருத அர்த்தமும் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி சமஸ்கிருத வேர்ச்சொல் தமிழ் வேர்ச்சொல் இதுலேருந்து அது வந்தது அதுலேருந்து இது வந்ததுன்னு இந்த ஆராய்ச்சிக்குள்ளே பொதுவாக தமிழ் ஆர்வலர்கள் போவே மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா அவங்க தெய்வ நம்பிக்கையும் இல்லாதவங்க தமிழ் பற்றும் இல்லாதவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிதான். நம்ம கம்பராமாயண பாட்டுக்கு வருவோம். இதில் அதனால அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அப்படின்னா இந்த இடத்துல சீதை சும்மா வெறும் பெண்ணை கண்டுன்னு மட்டும் சொல்லலை. இங்கே அது எப்படிப்பட்ட பெண், சீதா பிராட்டி ஒரு தெய்வம்சம் பொருந்திய ஒரு தெய்வ திருமகள்ங்கிறதுனால தான் அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டுன்னு சொல்றாரு. அயலார் ஊரில், இந்த இடத்துல அயலார்னா ஏதோ ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது, அயல் நாடு அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி இல்லை. இது வந்து அயலார்னா எதிரி நாட்டு பகைவர் ஊரில் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பகைமையை குறிக்குது. அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான், அவன் எனக்கு எல்லா நல்ல செல்வங்களையும் அழித்து காப்பான் அப்படின்னு. இந்த இடத்துல அழித்து காப்பான்ங்கிறது என்னத்தை அழித்து காப்பான் அப்படி. எப்படி சீதையும் ராமரும் ஒன்று சேர்வதற்கு ஒரு கருவியாக இருந்தாரோ அது மாதிரி நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கும் பாலமாக அவர் இருந்து நமக்கு எல்லா செல்வங்களையும் அளிப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறுயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.